வீடியோ ஃபுல் எக்ஸ்பிளேஷன் பண்ணுறதுனால டியூரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டியூரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு அப்லோட் பண்ணுறேன். அதனால வீடியோ ரொம்பவே ஸ்பீடாக போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைல்லேயும் ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் எப்படின்ட்டு மேலே கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ வீடியோ இருக்குன்னா வீடியோக்கு மேலே செட்டிங் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து நம்ம வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதை வந்து நம்மளுக்கு தேவைப்பட்ட மாதிரி நம்ம வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு கேட் ஃபார் கேஷோட எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். 9ஓட ஸ்டார்டிங்லேயே ஃபாஸ்ட்ல லின்னோட அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் பெயின் வர மாதிரி இருக்கு. பாட்டி போனை பார்த்துட்டு நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அம்மாவும் இருந்துட்டு நம்மளுக்கு 2 பேத்துக்குமே கிட்டத்தட்ட வயசாயிருச்சு, நான் வந்து என்னோட பவரை பாஸ் பண்ண வேண்டிய டைமும் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, போன இருந்துட்டு சரி ஓகே உன்னோட பவரை வந்து நீ பாஸ் பண்ணுவேனா யாருக்கு வந்து நீ மாத்துவ அப்படிங்கிற மாதிரி கேட்க, அம்மாவும் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க யாருக்கு மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் லியோவை காமிச்சோன்னா லியோ வந்து நம்ம லின் டைகரோட அந்த போட்டோவை வந்து ஃப்ரேம் பண்ணி மாட்டிட்டு இருக்கான். அப்படி மாட்டிட்டு இருக்கும் போதே லின் வந்துட்டு டேய் இது எதுக்குடா இங்க மாட்டிட்டு இருக்க, இதை பார்க்கும்போது ஏதோ ப்ரீ வெட்டிங் போட்டோஷூட் மாதிரியே இருக்குடா, எனக்கு ஒரு மாதிரி எம்பரேசிங்கா இருக்கு, இதை வந்து இங்க மாட்டாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் இருந்துட்டு டேய் ரொம்பலாம் ஓவரா வெக்கப்பட்டு இருக்காத, அவன் உனக்கானவன்ட்டு இந்த ஊருக்கு சொல்றல உனக்கு என்னவா, சரி ஓகே பூனையை கையில வச்சுட்டு எங்க போற அப்படிங்கிற மாதிரி கேட்க, லின்னும் இருந்துட்டு இந்த மாதிரி பாட்டி பூனை வந்து காலையில இருந்து சரியா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்கடா, ஸோ அதான் டாக்டர் போப் கிட்ட கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் டாக்டர்ன்ட்டு பேரை கேட்டோடனே ஓ டாக்டரா, அவர் வந்து வெளியே போயிருக்காரு, அவருக்கு பதில் பார்க்கதா இருக்காரு, நான் வேணா கொண்டுட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி லியோ வந்து லின் கிட்ட சொல்ல, லின் இருந்துட்டு டேய் ஒரு நிமிஷம் நில்லு, அவர் இருக்காரு இல்லைன்ட்டு உனக்கு எப்படா தெரியும் அப்படிங்கிற மாதிரி லின் கேட்க, லியோ இருந்துட்டு அதெல்லாம் சொல்ல முடியாது போட அப்படின்னு சொல்லிட்டு லியோ லின் கையில இருக்கிற பூனையை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். நம்ம லின்னும் அந்த போட்டோவை பார்த்துட்டு என்ன நினைச்சான்னு தெரியல, அதை எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல வேற போட்டோவை மாட்டிடுறான். அப்படி மாட்டிட்டு இருக்கும் போதேவும் கரெக்டா அந்த கஃபேக்கு நம்ம டைகரோட அம்மா வந்துடுறாங்க. ஒரு கப் காபி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா வேணும்ட்டே இந்த கடைக்கு வரல, தெரியாம தான் வந்திருக்காங்க, அந்த பக்கமா போயிருக்காங்க, கடை நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைக்குள்ள வந்திருக்காங்க. லின் அம்மாக்கு அமெரிக்கானோ இதெல்லாமே போட்டு கொடுத்துட்டு நார்மலா பேசிட்டு இருக்கா, இது வந்து எங்க அம்மாவோட கடை, இப்ப நான் வந்து எடுத்து நடத்திட்டு இருக்கேன், எங்க அம்மாவுக்கு பூனைனா ரொம்ப பிடிக்கும், எங்க அம்மா ரொம்ப பெரிய பூனை லவ்வர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு டைகரோட அம்மாவும் இருந்துட்டு எனக்கும் பூனைனா ரொம்ப பிடிக்கும், ஆனா என்னோட பையனுக்கு அலர்ஜி இருக்கிறதுனால அதெல்லாம் வீட்டுல வளர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, லின்னும் இருந்துட்டு சேம் என்னோட பார்ட்னருக்கும் அலர்ஜி வந்து இருக்கு, அதனாலயும் அவன் எனக்கு அதிகமா வேலையில தான் ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து அம்மா கிட்ட சொல்ல, அம்மாவும் இருந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு பையனை நீ எங்க தான் சூஸ் பண்ண, கொஞ்சம் என் பையனுக்கு வந்து சொல்லிக் கொடு, அவனுக்கு ஆல்மோஸ்ட் 30 வயசு ஆயிடுச்சு, இன்னும் ஒருத்தனை கூட அவன் மீட் பண்ணாம இருக்கான், நான் வேணா அவனோட போட்டோ காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து போட்டோ எடுக்கிறாங்க, நீ வந்து அவனுக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஜிப்பா போன அம்மாவோட காஃபியை தட்டி விட்டுட்டு அங்க இருந்து ஓடிடுது. நீ ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் பூனையை பிடிக்க போக, அம்மா வந்து பூனையை பார்த்துட்டு இந்த பூனை விளையாடுது அப்படியே என் பையன் சின்ன வயசுல விளையாண்ட மாதிரியே விளையாண்டுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அப்ப அந்த பூனையோட முடி அம்மா மேல விழுக, நம்ம லின் வந்து அதை பார்த்துட்டு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க இந்த முடி விழுந்துச்சுன்னா லக்கி டேவா, ஸோ இந்த முடியை வச்சு நம்ம விஷ் பண்ணா அது வந்து நடக்கும், உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தா நீங்க விஷ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அம்மாவே இருந்துட்டு எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், என்னோட பையனுக்கு வந்து சீக்கிரமா கல்யாணம் ஆகணும், நான் வந்து பேர பசங்களை என்னோட கையில ஏந்தி நான் வந்து விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து விஷ் பண்றாங்க. லியோவில் இன்னும் பேசிட்டு இருக்காங்க. லியோ இருந்துட்டு ஏன்டா பாட்டி பூனைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, ஆனா அங்க போனோடனே பாட்டி பூனை அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்காங்களா, என்னோட டைம் தான் வேஸ்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயவுள்ள சிரிச்சுக்கிட்டே இருக்க. லின்னு இருந்துட்டு அப்புறம் எதுக்கா இந்த சிரிப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்க, எங்க உன்னால சொல்ல முடியுமா, ஆனா அந்த டாக்டர் இன்னொரு செக்அப் வேணும்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவ என்ன பாக்குறதுக்காண்டிதான் இந்த மாதிரிலாம் சாக்கு போக்கு பண்ணிட்டு இருக்கான்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லியோ வந்து லின் கிட்ட சொல்ல, லின் இருந்துட்டு டேய் டேய் ரொம்ப ஓவராலா போகாத, அவர் அவரோட வேலையை தான் பாக்குறாருன்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். லியோ இருந்துட்டு டேய் ரொம்ப ஓவரா பொறாமப்படாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே டைகர் வந்துட்டான். ஏதோ ஆள் வந்துட்டான், நான் இங்க இருந்து கிளம்புறேன், உங்க 2 பேத்துக்கு நடுவுல நான் எதுக்கு தேர்ட் வீல் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பயப்புள்ள அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அங்க வந்துட்டு நாளைக்கு நம்ம என்னோட பேரண்ட்ஸை மீட் பண்றக்காண்டி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, லின்னு இருந்துட்டு நாளைக்கே வா ரொம்ப சீக்கிரமா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு சீக்கிரமா இல்ல, முதல்ல போய் என்னோட அம்மாவை மீட் பண்ணலாம், எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு உன்னை வந்து காமிக்கிறல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைகர் வந்து லின்னோட கண்ணத்துல கியூட்டா கிஸ் பண்ண, அந்த லியோ பையன் மேல போல ஸ்டெப்ஸ்ல தான் இருக்கா, இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி இருமே, இவன் பாக்கலாம் தெரிஞ்சு டைகர் வேணும்ட்டே இன்னொரு கிஸ் பண்றான், அவனுக்கு காண்டாது, போங்கடா கடுப்பேத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போறான். ரெடி ஆகிட்டேவும் நம்ம டைகர் கிட்ட நீ இதுக்கு முன்னாடி வேற யாரையாவது உன்னோட பேரண்ட்ஸை மீட் பண்றதுக்காண்டி கூட்டிட்டு போயிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு அவனும் இருந்துட்டு இல்ல நீதான் என்னோட ஃபர்ஸ்ட், ஏன் கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் தயங்கிட்டேவும் இல்ல என்னோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் என்னோட டைப் எப்படி என்னோட ப்ரிஃபரன்ஸ் எப்படின்ட்டு எங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும், ஆனா உன்னோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கொஞ்சம் தயங்காம இருந்துட்டு அதை பொறுத்த வரைக்கும் என்னோட அப்பாவுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும், எங்க அம்மாவுக்கு வந்து தெரியாது, ஆனா நீ ஒன்றும் கவலைப்படாத அவங்க வந்து உன்னை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டைகர் வந்து லின் கிட்ட சொல்ல, லின் போய் நம்ம பாட்டி பூனையோட மீசை எடுத்துட்டு வரான். இதை வச்சு நம்ம வேணா விஷ் பண்ணலாமா, உங்க அம்மா நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலான்ட்டு நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி லின் வந்து டைகர் கிட்ட கேட்க, டைகர்ன்ட்டு இதுக்கெல்லாம் எந்த ஒரு அவசியம் இல்லை, நான் வந்து ஷோரா சொல்றேன், எங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் உன்னை வந்து கண்டிப்பா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு ரிங் போட்டு விட்டான் இல்லையா, அதை வந்து இவன் கழட்டி வச்சுட்டான் போல, மறுபடியும் அந்த ரிங்கை வந்து இவனுக்கு போட்டு விடுறான், எனக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி
அப்புறம் நம்ம 2 பசங்களும் அப்பா வீட்டுக்கு வர, அப்பா கரெக்ட்டா வாசல்லயே நிக்கிறாரு. நம்ம 2 பசங்களும் சரிங்க அப்படிங்கிற மாரி விஷ் பண்ண, அப்பாவும் இருந்துட்டு லின்ன பார்த்துட்டு, "நீ எதுக்கும் நர்வஸ் எல்லாம் இருக்காத. அம்மாவ பார்க்கும்போது கொஞ்சம் டெரரா தான் இருக்கும். ஆனா உண்மைய சொல்லணும்னா, அவ நிஜமாவே அப்படிதான்." அப்படிங்கிற மாரி சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, அம்மாவும் வந்துட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா லின்ன பார்த்த உடனேவும், லின்னுக்கும் சரி, அம்மாவுக்கும் சரி 2 பேருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. அம்மா இருந்துட்டு, "நீ அந்த கஃபே பையன் லின் தானே?" அப்படிங்கிற மாரி சொல்ல, டைகருக்கு ஷாக்கிங்கா இருக்கு. "அம்மா உங்களுக்கு இவன தெரியுமா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, அம்மாவும் ஆமா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நான் இருந்துட்டு முதல்ல என் பையன் அவன் லவ் பண்ற ஆள தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பான்ட்டு நான் நினைச்சேன். ஆனா அவன் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கான். நீங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணீங்க? எப்படி ஃப்ரெண்ட் ஆனீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்க, நம்ம டைகர் இருந்துட்டு அது வந்து அம்மா நானும் லின்னும் அப்படிங்கிற மாரி சொல்ல வர, பயபுல டக்குன்ட்டு முந்திக்கிட்டு, நான் வந்து இந்த மாரி 2 பேரும் செமினார்ல தான் மீட் பண்ணோம். அவருக்கு வந்து கஃபே ஓப்பன் பண்ணணும்ன்ட்டு ஒரு ஆசை. அதனால அவர் வந்து என்ன பிசினஸ் பார்ட்னரா ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாரி லின் வந்து டக்குன்ட்டு பொய் சொல்லிடுறான். இவன் இந்த மாரி சொன்ன உடனேயும் டைகருக்கும் சரி, அப்பாவுக்கும் சரி ஒரு மாரி ஷாக்கிங்கா இருக்கு. என்ன இவன் இப்படி சொல்றான் அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சைட் பை சைடு நம்ம லின் வந்து நம்ம டைகர் வந்து லின்னுக்கு ரிங் போட்டு விட்டான் இல்லையா? அந்த ரிங்க வந்து அப்படியே கழட்டி மறைச்சும் வச்சுக்கிறான். அப்புறம் எல்லாருமே தனியா வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம டைகர் வந்து லின் கிட்ட, "நீ எதுக்கு அம்மா கிட்ட அந்த மாரி பொய் சொன்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம லின்னும் இருந்துட்டு, "ஏன்னா நான் வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சா அது வந்து அவங்களுக்கு ஹேப்பியா இருக்காது." அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்பா இருந்துட்டு, "ஏன் இருக்காது? அவளுக்கு உன்ன பிடிக்கிற மாரி இருந்துச்சு." அப்படிங்கிற மாரி அப்பா சொல்ல, லின்னு இருந்துட்டு, "உண்மைய சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து பேரனோ, பேத்தியோ வேணும்ன்ட்டு அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. நான் அவங்களோட அந்த கனவ வந்து கெடுக்கணும்ன்ட்டு நான் வந்து நினைக்கல." அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து சொல்ல, டைகர் இருந்துட்டு, நம்ம கனவு பத்தி என்ன? நீ இப்ப செஞ்சது நீ உண்மையாவே நீ வந்து அத அக்செப்ட் பண்ணிக்கிறியா?" அப்படிங்கிற மாரி டைகர் வந்து லின் கிட்ட கேட்க, அதுக்கு லின் கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்ல. அப்பா இருந்துட்டு, "சரி, சரி, ஓகே. நம்ம இத பத்தி அப்புறமா பேசலாம்." அப்படின்னு சொல்லிட்டு லின் கிட்ட, "நீ இதுக்கு முன்னாடி எப்பயாவது டைகரோட சின்ன வயசு ஃபோட்டோ பார்த்திருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா வந்து டைகரோட ஒரு சின்ன வயசு ஃபோட்டோ வந்து எடுத்து லின் கிட்ட காமிக்கிறாரு. இல்ல நம்ம டைகர் பூனை கூட இருக்கிற மாரி ஃபோட்டோ இருக்கு. அது வந்து லின் பார்த்துட்டு டைகர் கிட்ட, "நீ அப்பல்லாம் பூனை கூட இருந்திருக்க. உனக்கு அப்பல்லாம் அலர்ஜி இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவனும் இருந்துட்டு, "அப்பல்லாம் எனக்கு அலர்ஜி கிடையாது. நான் வந்து பூனை கூட ஜாலியா இருந்திருப்பேன். திடீர்னுட்டு என் கண்ணெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறத்துல இருந்து தான் எங்க அம்மா நாய்க்கு சாப்பாடு குடுத்தா கூட என்ன வந்து திட்டுவாங்க." அப்படிங்கிற மாரி டைகர் சொல்லிட்டு இருக்கா. அப்பா இருந்துட்டு, அவனோட அந்த நிலைமைய பார்த்துட்டு அவளுக்கு அவளே திட்டிட்டு இருந்தா. ஏன்னா டைகர் எங்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அவன் பொறந்தான். அவன் பொறக்கறதுக்கு முன்னாடி நாங்க பார்க்காத ஃபேமஸான டாக்டர் கிடையாது. போகாத கோயில் குளம்ன்ட்டு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் டைகர் வந்து எங்களுக்கு பொறந்தான். நாங்க பட்ட கஷ்டமும், அவமானமும் டைகர் வந்து படக்கூடாதுன்ட்டு அவங்க அம்மா வந்து நினைக்கிறா. அதனால தான் டைகர் சீக்கிரமாவேவும் குழந்தைய வந்து பெத்துக்கணும் அப்படிங்கிற மாரி ஆசைப்படுறா. அவளுக்கு இதுக்கு எல்லாமே கொஞ்சம் டைம் ஆகும். நான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாரி அப்பா சொல்ல, இன்னும் ஓகே அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிறான். அப்புறம் இவனுங்களும் வீட்டுக்கு வர, லியோ வந்து பூனைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். "இன்னைக்கு உங்களோட பையனுக்கு என்ன ஆச்சுட்டே தெரியல. காலையில இருந்து ஒரு மாரி அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்கான். பத்தாததுக்கு பூனைக்கு வச்ச சாப்பாட்டு எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டு இருக்கான்." அப்படிங்கிற மாரி லியோ வந்து ஜிம்போ பூனைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க, லின் இருந்துட்டு, "நிஜமாவா? அவன் என்னதான் குறும்பு பண்ணாலும் அந்த மாரிலாம் பண்ண மாட்டானே மத்த பூனைகிட்ட." அப்படிங்கிற மாரி சொல்ல, டைகர் இருந்துட்டு அந்த பூனைகிட்ட, "ஜிம்போ நீ இந்த மாரி பண்ணையா? அப்படிலாம் பண்ணலல." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஜிம்போ இருந்துட்டு, "ஆமா இந்தா நீயும் வாங்கிக்க." அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல சுச்சு அடிச்சு விட்டுருது. இத பார்த்த லியோ இருந்துட்டு, "இதுக்கப்புறம் அவன நீங்களே பார்த்துக்கோங்கப்பா. எனக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பிளான் இருக்கு. நான் வந்து இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்புறம் நம்ம டைகரும் குளிக்க போக, நம்ம லியோவும் பின்னாடியே வந்து நிக்கிறான். சோப்பு போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 பேரும் ஜாலியா அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டே குளிச்சிட்டு இருக்க, போன லியோ வர மாரி சவுண்ட் கேக்குது. இவன் எப்படா வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பயப்புள்ளைங்க வேக வேகமா குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் முடிக்க நம்ம டைகர் வந்து லின் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். "இன்னைக்கு நைட்டு நான் இங்கேயே ஸ்டே பண்றேனே ப்ளீஸ், ப்ளீஸ்." அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் இருந்துட்டு, "சரி, சரி. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஜிம்போவ பத்தி பேசலாமா? அவனுக்கு என்ன ஆச்சுன்ட்டே தெரியல கொஞ்ச நாளா. அவன் ரொம்ப ஒழுங்கீனமா நடந்துகிட்டு இருக்கான்." அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து டைகர் கிட்ட சொல்ல, டைகர் இருந்துட்டு, "எனக்கு தெரிஞ்சு இது கர்மாவா தான் இருக்கும். நானும் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மாவ ரொம்பவே தொந்தரவு பண்ணியிருக்கேன்." அப்படிங்கிற மாரி டைகர் லின் கிட்ட சொல்ல, லின் இருந்துட்டு, "ஏய் என் பையனெல்லாம் உன் கூடலாம் கம்பேர் பண்ணாத. அவன் எவ்வளோ கியூட் தெரியுமா?" அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து டைகர் கிட்ட சொல்ல, டைகர் இருந்துட்டு, "லின் நீ எப்பயாவது ரியலைஸ் பண்ணியிருக்கியா? இப்பல்லாம் அதிகமா என்ன விட நீ தான் பசங்க பக்கத்துல நிக்கிற." அப்படிங்கிற மாரி நம்ம டைகர் வந்து லின் கிட்ட சொல்ல, லின் இருந்துட்டு, "அது அப்படியெல்லாம் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்ல, அவன் கைய புடிச்சுட்டு, "சாரி இப்ப வந்து உன்ன வந்து தனியா விட்டுட்டு நான் வந்து போயிடுறேன்ல. அதுக்கு வந்து சாரி. நான் வந்து இப்ப கொஞ்ச நாளாவேவும் அலர்ஜிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இதெல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது சரியாகறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பசங்கள என்னால கையால தூக்க முடியல." அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபீல் பண்ண, லின் இருந்துட்டு நம்ம டைகரோட 2 கையையும் எடுத்துட்டு போய் நம்ம லின்னோட கன்னத்துல வச்சுட்டு, "அது வரைக்கும் நீ இந்த பூனைய வந்து தொடலாம்." அப்படிங்கிற மாரி சொல்ல, டைகர் வந்துட்டு, "இந்த பூனைய தொடுறது மட்டும் இல்ல, என்ன வேணாலும் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிச்சிலி கம்மூட்டி விளையாண்டுட்டு இருக்காங்க ஜாலியா. இன்னொரு பக்கம் டைகர் வீட்ல அம்மா லின்னுக்கும் சேர்த்து ஃபிஷ் சூப் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா இத பார்த்துட்டு, "இதுக்கு முன்னாடி நம்ம பையனுக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீ இந்த மாரி குக் பண்ணவே இல்ல. இப்ப மட்டும் என்னவா ஸ்பெஷலா?" அப்படிங்கிற மாரி அப்பா வந்து அம்மா கிட்ட கேட்க, அம்மா இருந்துட்டு, "ஆமா இதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கும்.
இருக்கும். சில பேர் என்னன்னா குடிகாரனா இருக்காங்க, சில பேர் என்னன்னா பொம்பளை பின்னாடி சுத்துற பொறுக்கிகளா இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரு ஆளுகளாக்கும் அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து திட்டுறாங்க. அப்பா இதை பார்த்துட்டு சரி ஓகே அப்பனா லின்னை பத்தி நீ என்ன நினைக்கிற, நீ வந்து அவன் வந்து நம்ம பையனுக்கு சூட் ஆவான்ட்டு நினைக்கிறியா ஒரு பார்ட்னரா அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து அம்மா கிட்ட கேட்க, அம்மா இருந்துட்டு உண்மையை சொல்லணும்னா நான் வந்து லின்னை ஒரு 2 3 தடவை தான் மீட் பண்ணியிருக்கேன். ஆனா ஏன்ட்டு தெரியல அவனை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து அப்பா கிட்ட சொல்ல, அப்பா இதை கேட்டுட்டு சிரிக்கிறாரு. இதை பார்த்து அம்மா இருந்துட்டு இப்ப எதுக்கு இந்த சிரிப்பு அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்க, அப்பா இருந்துட்டு ஒரு வழியா உன் பையன் வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி பிசினஸ் பார்ட்னரை வந்து கண்டுபிடிச்சிட்டான் இல்லையா அதுக்காண்டிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு அப்பா. இன்னொரு பக்கம் நம்ம லின் அந்த போட்டோ ஃப்ரேமை எடுத்து உள்ள வைக்கலான்னு போக போக அந்த ஜிம்போ சும்மா இல்லாம மறுபடியும் டீயை தட்டி விட இவன் திட்டிக்கிட்டே அது எல்லாத்தையுமே கிளீன் பண்றதுக்காண்டி போயிட்டு இருக்கான். நான் எத்தனை தட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணான்ட்டு, வெறும் உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டே அந்த காஃபி கிளீன் பண்றதுக்காண்டி அங்க இருந்து போயிடுறான். அந்த ஃப்ரேம் அங்க வச்சுட்டு அவன் போனோடனேவும் அந்த இடத்துக்கு நம்ம டைகரோட அம்மா வராங்க. ஏன்னா அவனுக்கும் சேர்த்து தானே அம்மா வந்து சூப் ரெடி பண்ணாங்க, அதை கொடுக்கறதுக்காண்டி அங்க வராங்க. அங்க வந்தா மறுபடியும் அந்த பூனை வந்து அந்த ஃப்ரேமை தள்ளிவிட போக இந்த தாட்டி அம்மா வந்து அந்த ஃப்ரேமை வந்து கேட்ச் பிடிச்சிட்டாங்க. அப்ப வந்து அம்மா அந்த ஃப்ரேமை வந்து பாக்குறாங்க. அதுல இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்தோன்னே அம்மா கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. அப்படியே அம்மா எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாங்க. அம்மா வந்து என்னோட பையனுக்கும் அலர்ஜி இருக்குன்னு சொன்னது, அதுக்கு நம்ம இன்னும் இருந்துட்டு என்னோட பார்ட்னருக்கும் அலர்ஜி இருக்குன்னு சொன்னது, அப்புறம் இப்ப டின்னருக்கு வந்த இடத்துல அம்மாவும் நம்ம இன்னும் பேசினது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாங்க. அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அம்மா அப்படியே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் நம்ம லின் வந்து அங்க வரான். அங்க வந்து பார்த்தா போட்டோ திருப்பி வச்ச போட்டோ இந்த பக்கம் திருப்பி இருக்கு. அதை பார்த்துட்டு இது யார் பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு டைகர் வரான். டைகர் கிட்ட நீயா இதை பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் இருந்துட்டு இல்லையே நான் இப்பதான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதேவும் டைகருக்கு அவனோட அப்பா கிட்ட இருந்து கால் வருது. அப்பா சொல்லியிருப்பார் போல இந்த மாதிரி அம்மா கஃபேக்கு வராங்கன்ட்டு. இவனும் இருந்துட்டு இல்லையே நான் அம்மாவை பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவர் இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணியிருப்பாரு. நம்ம லின் வந்து புரிஞ்சுக்கிட்டான். சரி ஓகே அம்மா தான் இங்க வந்திருக்காங்க, இந்த போட்டோவை பார்த்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து உண்மை எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் வந்து டைகர் கிட்ட சொல்றான். இங்க அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நம்ம டைகரோட சின்ன வயசு ஆல்பம் மற்ற திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா அப்பா வராரு, என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இருந்துட்டு தயங்கிட்டேவும் இந்த மாதிரி நம்ம பையனோட பார்ட்னர் வந்து லின் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்பா சிரிக்கிறாரு. இதை பார்த்து அம்மா இருந்துட்டு அப்பனா இதை பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, அப்பனா என்கிட்ட மட்டும் தான் போய் சொல்லியிருக்கீங்க, நீங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அப்பாவை பிடிச்சி திட்ட, அப்பா இருந்துட்டு சாரி நாங்க எல்லாருமே ஒன்னு நினைச்சு கவலைப்பட்டோம், உன்னோட ஃபீலிங்ஸை நினைச்சு நாங்க கவலைப்பட்டோம், எங்க எல்லாருக்குமே தெரியும் நீ வந்து பேர பசங்க மேல எவ்வளவு வந்து ஆசை வச்சிருக்கேன்ட்டு, அதனாலதான் உங்ககிட்ட வந்து உண்மை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து அம்மா கிட்ட சாரி சொல்ல, அம்மா அப்படியும் ஃபிளாஷ்பேக் எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாங்க. டைகர் சின்ன குழந்தையா இருக்கும்போது இவங்க வந்து சின்ன சின்ன வீடியோ கிளிப் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருப்பாங்க போல, அது எல்லாத்தையுமே அந்த கேமரால பார்த்து ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. அம்மா வந்து அப்பா கிட்ட உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என்னோட லைஃப்லயே நான் வந்து எப்ப ஹாப்பியா இருந்தேன்ட்டு, டைகரை ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கையில வந்து நான் ஏந்தின நாள் அன்னைக்குதான் நான் ரொம்பவே ஹாப்பியா இருந்தேன், இப்ப கூட எனக்கு அந்த ஃபீல் வந்து இருக்கு ஞாபகத்துல அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து அப்பா கிட்ட சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்பா இருந்துட்டு இப்ப நம்ம பையன் ஹாப்பியா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அம்மா ஒரு மாதிரி அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்க. அப்பா இருந்துட்டு நீ அவனை நோட் பண்ணிருக்கியா, நம்ம பையன் லின் கூட இருக்கும்போது எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றான் தெரியுமா, அவன் இந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்து நான் வந்து இது நாள் வரைக்கும் நான் அவனை பார்த்ததே இல்லை, அந்த குடும்பமும் சரி நம்ம குடும்பமும் சரி வேற வேற மாதிரி தான் இருக்கும், ஆனா ஸ்டில் அதுவும் நம்ம குடும்பம் தான், நம்ம பையன் உனக்காண்டி அங்க காத்துக்கிட்டு இருக்கா, நீ அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து அம்மாவை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்கேயா நம்ம டைகர் கண்டினியூவா அம்மாவுக்கு கால் பண்ணிட்டே இருக்கான். அம்மா எடுக்கிற மாதிரி தெரியல. உனக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. அப்ப வந்து லியோ வரான், இந்த மாதிரி பாட்டி பூனை கூட்டிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கண்டுக்கவே இல்லை. நம்ம லியோ பார்த்துட்டு டைகர் நீ ஓகேவா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் இருந்துட்டு இந்த மாதிரி அம்மா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, நானும் லின்னு வந்து பார்ட்னர் சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு இவ இருந்துட்டு அம்மாக்கு வந்து ஓகேவா ஒத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ இருந்துட்டு இல்ல அம்மா வந்து ரீச் பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதேவும் நம்ம டைகருக்கு அப்பா கிட்ட இருந்து கால் வருது. அப்பா இருந்துட்டு அம்மாவை இந்த மாதிரி கண்டுபிடிச்சாச்சு, வீட்டுலதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன, இவனும் இருந்துட்டு சரி ஓகே பத்திரமா எனக்காண்டி பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் டைகருக்கும் சரி லியோக்கும் சரி ஒரு மாதிரி ரிலீஃபா இருக்கு. எப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி லியோ வந்து டைகர் கிட்ட சொல்ல, டைகர் இருந்துட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னமோ சொன்னியா அது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ இப்ப போய் லின் கூட இரு, அவன் நேரத்துக்கு அதிகமா அநேகமா யோசிக்க ஆரம்பிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம லியோ வந்து டைகர் கிட்ட சொல்ல, டைகரும் சரின்னு சொல்லிட்டு உள்ள போறான். அப்புறம் டைகர் வந்து லின் கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி அப்பா கால் பண்ணாரு, அப்பா வந்து அம்மா கிட்ட பேசினாங்களாம், நீ வந்து எதை நினைச்சும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி நம்ம டைகர் வந்து நம்ம லின் கிட்ட சொல்ல, லின் இருந்துட்டு ஆனா சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ண, டைகர் இருந்துட்டு இங்க பாரு இப்ப நாட்டி கூட எப்பயாவது ஒரு நாள் இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும், அதனால நீ வந்து உன்னையே பிளேம் பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம டைகர் வந்து லின் கிட்ட சொல்ல, லின் இருந்துட்டு ஆனா அந்த இதை பத்தி நாம வந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்கணும், நான் வந்து அவங்க கிட்ட போய் சொல்லியிருக்க கூடாது, சாரி அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஃபீல் பண்ண, இவன் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க.
அப்ப அந்த ஜிம்போ பூனை மறுபடியும் தட்டி விட லின்னு இருந்துட்டு, அப்பா ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு, இரு அப்பா உனக்கு கண்டிப்பா இந்த தாட்டி பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் வந்து அந்த பூனையை தூக்கிட்டு போய் ஒரு வீடு மாதிரி இருக்கு அதுக்குள்ள போட்டு வச்சுட்டா. அந்த பூனையா நம்ம டைகர் கிட்ட அப்பா ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம டைகரும் லின் கிட்ட இது வந்து கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, லின்னோ இருந்துட்டு நான் இதை பத்தி ஆன்லைன்ல படிச்சேன், பூனை இந்த மாதிரி தப்பு பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்க வந்து சரியாயிருவாங்கன்னு போட்டுருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து டைகர் கிட்ட சொல்லிட்டு நம்ம ஜிம்போ கிட்ட, ஜிம்போ நீ மறுபடியும் இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் அப்பா உன்னை இங்க இருக்க கூட விட மாட்டேன் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பூனை காண்டாயிட்டு போங்க போங்க என்னதான் யாருக்குமே பிடிக்கல, அப்பாவும் இப்போ ஒன்னா இருக்காங்க, அந்த ஜீரோ அவருக்கு கூட இப்போ ஒரு பார்ட்னர் கிடைச்சதுக்கு அப்புறம் என் கூட விளையாடவே வரமாட்டேங்கிறார், போங்க நான் தான் யாருக்குமே தேவையில்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது கோவமா இருக்க. டைகருக்கு இப்பதான் புரியுது இது ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுதுன்ட்டு, அதனாலதான் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்றியா அப்படிங்கிற மாதிரி நம்ம டைகர் வந்து ஜீரோ கிட்ட கேட்க, லின்னுக்கு புரியல. டேய் இப்ப நீ யாருகிட்டடா பேசுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த பூனை இருந்துட்டு நீங்க எல்லாருமே ஜோடி ஜோடியா இருக்கீங்க, என்னதான் யாருக்குமே பிடிக்கல, போங்க, முதல்ல இருந்தவங்களுக்கும் என்ன பிடிக்கல இப்பயும் என்ன வந்து யாருக்குமே பிடிக்கல, என் மேல யாருக்குமே லவ் இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த பூனை வந்து கொஞ்சம் ஓவரா பேச, நம்ம டைகர் இங்க பாரு உனக்கு பார்ட்னரே கிடைச்சாலும் நாங்க வந்து உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்போம், நாங்க சொல்றத நம்பலாட்டி பாட்டி பூனை கிட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பூனை இருந்துட்டு ஆமா நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி, நாங்க ஏன் உன்னை வந்து துரத்தி விட போறோம் எங்களை நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பூனை கிட்ட வந்து நம்ம டைகர் இங்க பாரு நாங்க யாருமே உன்னை வந்து துரத்த மாட்டோம், உன்னை வந்து ரொம்பவே லவ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பூனை இருந்துட்டு ஆனா எனக்கு தான் இன்னும் ஒரு பார்ட்னர் கூட கிடைக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ண, நம்ம டைகர் இங்க பாரு இன்னும் நீ சின்ன பையன்தான், வளர்ந்ததுக்கு அப்புறம் நீயும் கண்டிப்பா டேட் போவ, நாங்க எல்லாருமே உன்னை வந்து லவ் பண்றோம், அது வரைக்கும் நீ வந்து எங்களோட பாசமான குழந்தையா இரு அப்படிங்கிற மாதிரி டைகர் வந்து அந்த பூனை கிட்ட சொல்ல, அந்த பூனை இருந்துட்டு சாரி நான் வந்து ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன், ஐம் சாரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த பூனை வந்து டைகர் கிட்ட சொல்ல, லின் கிட்ட அவன் ரொம்பவே ஃபீல் பண்றான், அவன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்ட்டு சொல்றான் அப்படிங்கிற மாதிரி டைகர் வந்து லின் கிட்ட சொல்ல, லின் இருந்துட்டு அது எப்படி உனக்கு தெரியும், உன்னை பார்த்தா பூனை கிட்ட பேசுற மாதிரியே பேசிட்டு இருந்தியே அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து டைகர் கிட்ட கேட்க, டைகர் இருந்துட்டு அது நான் இதை பத்தி உங்ககிட்ட சொன்னேன்னா நீ வந்து சர்ப்ரைஸ் ஆகக்கூடாது, அது வந்து எனக்கு இப்பதான் புரிஞ்சு அம்மா கிட்ட எப்படி நம்மளை பத்தி சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் கிட்ட நம்ம டைகர் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இவனா இங்க என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் திரு திருன்ட்டு முழிச்சுட்டு இருக்கான். பக்கம் டைகர் வந்து அம்மா கிட்ட பேசுறான், அம்மா இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அம்மாவும் இருந்துட்டு ஆமா நான் எனக்கு ஃப்ரீ தான் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து டைகர் கிட்ட கேட்க, டைகர் இருந்துட்டு இந்த மாதிரி என்னோட பாய் ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு உங்களுக்கு ஆசையா நீங்க வரீங்களா அப்படிங்கிற மாதிரி டைகர் வந்து அம்மா கிட்ட கேட்க, அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியல அந்த சீனை அங்க கட் பண்ணா, அப்புறம் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க போல. அப்புறம் டைகர் அம்மாவை லின்ன மீட் பண்றதுக்காண்டி கூட்டிட்டு வந்துட்டான் போல. கூட்டிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான், இவன் தான் லின்னு என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம லின் வந்து அம்மா கிட்ட சாரி சொல்றான், சாரி அன்னைக்கு வந்து ஹானஸ்டா நடந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அம்மாவும் இருந்துட்டு பரவாயில்ல என்னால புரிஞ்சுக்க முடியுது, என் மேல இருக்கிற அக்கறைனால தானே நீங்க எல்லாருமே அந்த மாதிரி பண்ணீங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, டைகர் இருந்துட்டு அம்மா கிட்ட அம்மா இங்க நானும் லின்னு மட்டும் கிடையாது எங்களோட குழந்தைகளும் இங்கதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அம்மாவுக்கு புரியல இவன் என்ன சொல்றான் அப்படிங்கிற மாதிரி லின்ன பார்க்க, லின் திருப்பி அங்க இருக்கிற பூனைகளை பார்க்க அம்மாக்கு அப்பதான் புரியுது ஓ இவங்களதான் சொல்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படியே அங்க இருக்கிற பூனை எல்லாத்தையுமே ரொம்ப ஜாலியா பாத்துட்டு இருக்காங்க. நம்ம டைகர் இருந்துட்டு அம்மா கிட்ட நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, நான் வந்து இந்த பூனை எல்லாம் பாத்துக்கறதுல எல்லாத்தையுமே லின் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் அந்த பூனைகளுக்கு சாப்பாடு வைக்கிறது, அப்புறம் அம்மாவுக்கு அவங்க கடையோட அந்த சிக்னேச்சர் டிஷ் நியமியோ ரைஸ் வந்து செஞ்சு கொடுத்துட்டு, இது வந்து இப்பெல்லாம் டைகர் தான் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டாரு இந்த டிஷ் பண்றதுல அப்படிங்கிற மாதிரி அம்மா கிட்ட லின் சொல்ல, அம்மாவுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அப்படியே அப்படிங்கிற மாதிரி பார்க்க, டைகரோட காலில் அந்த ஜிம்போ பூனை வந்து பேப்பர் இதெல்லாமே போட்டு நாசம் பண்ணிட்டு இருக்க, இவன் இருந்துட்டு திட்டிட்டு இருக்கான். லின்னு இருந்துட்டு சும்மா என் பையனை திட்டாத அவனுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த பூனை கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. இதை வந்து அம்மா பாக்குறாங்க, ரொம்பவே ஹாப்பியா இருக்கு பையன் இவ்வளவு ஹாப்பியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா கிட்ட நீங்க தூக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அம்மாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை தூக்குறாங்க. அப்படி தூக்கும்போது அம்மாவுக்கு நம்ம டைகரை தூக்குற மாதிரியே தான் ஃபீல் ஆகுது. அம்மா அந்த பூனை கிட்ட ரொம்பவே தேங்க்ஸ், உன்னோட அந்த மீசையால என்னோட விஷ் வந்து நிறைவேறிடுச்சு, என்னோட பேர பசங்களை நான் தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ரொம்ப ஹாப்பியா அந்த பூனையை வந்து தூக்கிட்டு இருக்கும்போது அப்பா அங்க வராரு. எனக்கு தெரியும் என்ன மட்டும் கழட்டி விட்டுட்டு நீங்களே இங்க ஜாலியா இருக்கீங்களா, என்கிட்டயும் கூட நானும் தூக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து அம்மா கிட்ட பூனையை தூக்குறதுக்கு ட்ரை பண்ண, அம்மா இருந்துட்டு ஆஹா நான்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நல்லா ஜாலியா ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த பூனையை வச்சுட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது டைகருக்கும் சரி லின்னுக்கும் சரி ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து போக வேண்டிய டைம் ஆயிடுச்சு. அம்மாவும் அப்பா இருந்துட்டு பேர பசங்களை பத்திரமா பாத்துக்கோங்க, ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டுக்கு சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, லின்னு இருந்துட்டு ஓகேப்பா நான் கண்டிப்பா வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டைகர் சரி சரி ஓகே உங்க ரெண்டு பேத்துக்கு டைம் ஆயிடுச்சு சேஃபா டிரைவ் பண்ணி வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம லின் வந்து டைகர் கிட்ட உன்னால பூனை கிட்ட பேச முடியும்னு சொன்னல அதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம டைகரும் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன், இந்த மாதிரி நான் சொல்றத நீ நம்புவியா என்னன்ட்டு எனக்கு தெரியல, ஆனா என்னால பூனை கிட்ட வந்து பேச முடியும், இந்த பவர் வந்து எனக்கு உங்க அம்மா கிட்ட இருந்து தான் எனக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம லின்னுக்கு ஷாக்கிங்கா இருக்கு என்ன அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா
அதெல்லாம் பூனைகிட்ட பேசுறத நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு லின் டைகரை பார்க்க, டைகரும் ஆமா இந்த பவர் வந்து உங்க பரம்பரை பரம்பரையா அப்படியே வந்து மாறி மாறி வந்திருக்கு. உங்க அம்மா இந்த பவரை உனக்கு கொடுக்கணும்ட்டு நினைச்சாங்க. ஆனா அவங்க சாகும்போது கூட இருந்த கடைசி ஆளு நானுங்கிறதுனால அந்த பவரை வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. நானும் இதை வந்து உங்ககிட்ட சொல்லணும்ட்டு நினைச்சேன். ஆனா இந்த பவர் வந்து ஒர்க் ஆகுறதுக்கு அவங்க நிஜமாவே பூனை மேல ரொம்பவே லவ்வா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த பவர் வந்து ஒர்க் ஆகும். எனக்கு தெரிஞ்சு நீ வந்து இப்ப அதுக்கு ரெடி ஆயிட்டேன்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டைகர் லின் கிட்ட சொல்ல. லின் இருந்துட்டு இல்ல நான் வந்து இன்னும் ஷோரா எனக்கு வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி லின் டைகர் கிட்ட சொல்ல. டைகர் இருந்துட்டு நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ வந்து அதுக்கு ரெடி ஆயிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம டைகர் லின் கிட்ட சொல்லிட்டு நம்ம டைகர் லின் காது பக்கத்துல போய் மியாவ் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சொல்லிட்டு பாட்டி பூனைகிட்ட இப்ப அவனால கேட்க முடியும், அவன்கிட்ட ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன. அந்த பாட்டி பூனையும் மியாவ் மியாவ் அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் சொல்லுது. ஆனா ஏதோ சொல்லிருக்கு. ஆனா டைகருக்கு புரியுது, லின்னுக்கு வந்து புரியல. லின் இருந்துட்டு எனக்கு இன்னும் மியாவ் மியாவ் மட்டும் தான் கேக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. டைகர் இருந்துட்டு அவங்க சொன்னது உனக்கு கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு இல்ல என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, டைகரும் இருந்துட்டு அவங்களுக்கு இப்பதான் ஒரு முக்கியமான விஷயமே ஞாபகம் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அதுல பாட்டி போன கேட்டிருப்பாங்க அம்மா கிட்ட, நீ அந்த பவரை பாஸ் பண்றேன்னா யாருக்கு பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அம்மாவும் யோசிச்சாங்க இல்லையா, அம்மா யோசிச்சுட்டு இந்த மாதிரி லியோக்கு தான் நான் பாஸ் பண்ணுவேன், அவன் தான் இந்த கஃபேவை எனக்கு அடுத்து நடத்துவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே இப்ப டைகர் வந்து நம்ம லின் கிட்ட சொல்ல, லின்னுக்கு வந்து ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவனும் இருந்துட்டு எனக்கு இப்பதான் புரியுது அப்படிங்கிற மாதிரி அவனும் பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறான். ஃபர்ஸ்ட் எபிசோடா இல்ல செகண்ட் எபிசோடான்ட்டு எனக்கு தெரியல. நம்ம லின் கூட அம்மா கிட்ட சண்டை போட்டிருப்பான், நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க நான் வேணுமா இல்ல அந்த பூனை வேணுமான்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து அம்மா கிட்ட கேட்டிருப்பான். அது எல்லாத்தையுமே இப்ப வந்து நினைச்சு பார்த்துட்டு கடைசி வரைக்கும் அம்மா என்ன சூஸ் பண்ணவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பையன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறான். டைகர் தான் இருந்துட்டு அவனை ஆறுதல் படுத்திட்டு இருக்கான், ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதோட எபிசோட் 9 இங்க முடியுது. ஆனா சைட் ஸ்டோரி ஒண்ணு இருக்கு. அதுல நம்ம டைகர் சின்ன வயசு டைகரா இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில ஒரு பூனை வந்து இருக்கும் போல. அந்த பூனையை பார்த்துட்டு அம்மா கிட்ட அம்மா இந்த பூனையை நம்ம வளர்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அம்மா இருந்துட்டு உனக்கு தான் அலர்ஜி இருக்குல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வா வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா டைகர் அங்க இருந்து கூட்டிட்டு போயிருவாங்க. அந்த பூனை அப்படியே அங்க இருந்து நகர்ந்து 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 நம்ம லியோவோட வீட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்போம் அம்மா கிட்ட இந்த பூனையை நம்மளே வளர்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். அதுக்கு அம்மாவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதோட எபிசோட் 9 வந்து இங்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஹைப் பண்ணிட்டு எல்லாத்தையுமே பண்ணிருங்க.